ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டார்க்கர் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜாதகம் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஹாரோஸ்கோப் ஹசூர் ஆன்லைன் அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் வரும். ஸோ வெப்சைட்டோட நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா horoscope.hasuronline.com. ஸோ வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் கேட்பாங்க. ஸோ உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்த் டைம் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த ஊர் அதை சர்ச் பண்ணிவிட்டு சிட்டி நேமை வந்து கொடுத்துக்கோங்க. சிட்டி நேமை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேட்டிடியூடு லாங்கிடியூடு வந்து அதே சர்ச் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த சார்ட் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு தமிழ் தென்னிந்திய முறை அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிருக்கும். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராசி நெக்ஸ்ட் நவாம்சம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பொது பலன்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ராசி நட்சத்திரத்தோட பொது பலன்கள் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து எந்த மாதிரியான பெயர்கள் வந்து வைக்கலான் இருக்கும். ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா தசா புத்தி விவரங்கள்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான பலன்கள் எல்லாமே வந்து வரிசையாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா சார்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் எதாவது இருந்தாலுமே வந்து இதில் வந்து கரெக்டாக காமிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை அச்செடுக்க அப்படின்னு சிவப்பு கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 3 பார் ஐக்கான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கேலரியில் நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபைல் இல்லைனா ஃபோல்டருக்குள்ளே வந்து போயிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவ் ஆகிரும். நம்ம ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னா அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கேலரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ எல்லாமே வந்து வரிசை இதிலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் யாரோட ஜாதகத்தை வேணாலும் டவுன்லோட் பண்ண முடியும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்க எந்த டைமில் பிறந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். ஸோ நம்மளால் வந்து அவங்களோட ஜாதகத்தை வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.